இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்கு போய் இத்தனை வருஷம் ஆனாலும் இப்பவும் உன்னை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் நான் இவ்வளவு பயப்படுறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். பார்க்கறதுக்கு விலகி இருந்தாலும் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள விலகி போக முடியாத அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்க. அப்ப ஏன் ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு வாழ்றீங்க? எதுக்காக உங்க மனச இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பெத்தவங்களை பார்க்க முடியலையேன்னு நான் தினமும் துடிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது பெத்த தகப்பன் கண்ணு முன்னாடி இருந்தும் அப்பான்னு கூப்பிட வேண்டிய வாயால எனக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஏன் சொல்றாரு? பெத்த தகப்பன இந்த அளவுக்கு பகையோட பாக்குறாருன்னா அப்படி அவர் என்ன பண்ணாரு? ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என் வீட்டுக்கு வா. ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? எதுக்கு? வேலை இருக்கு, கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் முடியாது. அதான் பேசணும்னு சொல்றேன்ல. சரி, என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அத போன்லயே சொல்லு. இது போன்ல பேசக்கூடிய விஷயம் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேசுற மாதிரி அப்படி என்ன இருக்கு? இங்க நீ வந்தாதான் அது உனக்கு தெரியும். எனக்கு வேலை இருக்கு. எனக்கு உன்கிட்ட வேலை இருக்கு. நீ கூப்பிட்ட உடனே வர வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் முடியாது. நீ இங்க வரலனா நான் கிளம்பி அங்க வர வேண்டி இருக்கும். தெரியும்ல நான் அங்க கிளம்பி வந்தா என்ன நடக்கும்னு. என்ன வர போறியா இல்ல என்ன அங்க வர வைக்க போறியா? அவ்வளவு சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? நானே வரேன். இப்படி கேட்ட பதில் சொல்ல மாட்டடி உன்ன. என்ன பண்ற அபூர்வா? மாமா, இவ என்ன என்ன பண்ணான்னு உங்களுக்கு? அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். சின்ன பசங்க கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. நீ யாருங்கிறது எனக்கு தெரியாது. அந்த வீட்ல எதுக்கு நீ தங்கி இருக்கன்றதும் எனக்கு தெரியாது. ஆனா நீ அவனை காப்பாத்துறதுக்காக உன்னோட ரத்தத்தை சிந்துற அளவுக்கு அவ்வளவு நல்ல குடும்பம் அது கிடையாதுமா. வேண்டாம்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அங்க இருக்கிறது உனக்கு நல்லதில்லைன்னு தோணுது. அங்க நீ எதுக்கு தங்கியிருக்க, என்ன எதிர்பார்த்து தங்கியிருக்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுமா. நான் உன்னோட நலன் விரும்பியா சொல்றேன். அங்கிருந்து போயிடுமா. அந்த வீட்டை விட்டு அங்க இருக்கிறவங்களை விட்டுட்டு
எங்கேயாவது தூரமா போயிடுமா? இந்த நகை பணம் உன்னோட தேவையை வேணா பூர்த்தி செய்யாம இருக்கலாம். ஆனா இன்னொரு இடத்துல கொஞ்ச நாளைக்கு நல்லா வாழ்றதுக்கு இன்னொருத்தரை நம்பி நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் சொந்த கால்ல நீ நிலையா நிக்கிறதுக்கு உனக்கு இது நிச்சயமா உதவியா இருக்குமா? இதை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது தூரமா போயிடுமா? எதுவும் யோசிக்காதம்மா. நான் உன் அப்பா மாதிரி. ஓ நல்லதுக்காக தான் கொடுக்கறேன். வாங்கிக்கோமா. தீர்காயுசாயிருமா. நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களோட நல்ல குணத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. நிஜமாவே நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு இந்த பணம் நகைலாம் வேண்டாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்பவும் அவங்களுக்குள்ள அன்பு அப்படியே தான் இருக்கு. அந்த அன்பு உள்ளங்களை சேர்த்து வைங்க. சாரதா ஆண்டியும் அவங்களோட கணவர் கிருஷ்ண பிரசாத் சாரையும் ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இங்க பாடி வா. விடுங்க. உன்ன அபூர்வா